அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் எக்ஸ்தல கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் காவல்துறை நோட்டீஸுக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக அரசை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி எக்ஸ்தல கணக்குகளை முடக்க தமிழக சைபர் கிரைம் கடந்த மே 8ஆம் தேதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. இதை எதிர்த்து விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகத்தின் தலைவர் சொக்கலிங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் அரசியல் ரீதியான விமர்சனங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி எக்ஸ்தல கணக்குகளை முடக்குவது என்பது கருத்துரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயல் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வன்முறையை தூண்டும் விதமாகவோ பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலோ இல்லாத விமர்சனங்களை பதிவிட்ட எக்ஸ்தல கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டவிரோதமானது எனவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக கருத்துக்களை வெளிப்படுத்தும் எக்ஸ்தல கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் விக்டோரியா கௌரி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசியல் நையாண்டி செய்ததாக கூறி 18 சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அதற்கு எந்த காரணங்களும் குறிப்பிடவில்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் இந்த உத்தரவில் சட்ட விதிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன, எந்த விவரங்களும் கூறப்படவில்லை என்றும் எந்த காரணங்களும் கூறப்படவில்லை, பொத்தாம் பொதுவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு குறித்து தமிழக அரசும் காவல்துறையும் பதிலளிக்க வழக்கின் விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் எக்ஸ்தல கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் காவல்துறை நோட்டீஸுக்கு இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக அரசை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டதாக கூறி எக்ஸ்தல கணக்குகளை முடக்க தமிழக சைபர் கிரைம் கடந்த மே 8ஆம் தேதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. இதை எதிர்த்து விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழகத்தின் தலைவர் சொக்கலிங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் அரசியல் ரீதியான விமர்சனங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுவதாக கூறி எக்ஸ்தல கணக்குகளை முடக்குவது என்பது கருத்துரிமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயல் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வன்முறையை தூண்டும் விதமாகவோ பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலோ இல்லாத விமர்சனங்களை பதிவிட்ட எக்ஸ்தல கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டவிரோதமானது எனவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக கருத்துக்களை வெளிப்படுத்தும் எக்ஸ்தல கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் விக்டோரியா கௌரி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசியல் நையாண்டி செய்ததாக கூறி 18 சமூக வலைதள கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அதற்கு எந்த காரணங்களும் குறிப்பிடவில்லை என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் இந்த உத்தரவில் சட்ட விதிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன, எந்த விவரங்களும் கூறப்படவில்லை என்றும் எந்த காரணங்களும் கூறப்படவில்லை, பொத்தாம் பொதுவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறி நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் 18 சமூக வலைதள பக்கங்களின் முடக்கத்தை நீக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு குறித்து தமிழக அரசும் காவல்துறையும் பதிலளிக்க வழக்கின் விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.